கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இணையநாள் செய்தி வெளியிலே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று நாம் ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Do not be conformed to this world. இன்னைக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய அநேகரை நாம் பார்க்கிறோம். எதற்கு நம்ம உலகத்தாரை போலயே நம்ம இருந்துட்டு போயிடலாம், நாம் மட்டும் ஏன் தனியாக போகணும், ஊரோட ஒத்து போயிடுவோம், ஏன் நமக்குன்னு ஒரு தனி வழியை அமைத்து கொள்ளணும், இப்படியெல்லாம் அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை நாம் தரிக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஜனங்கள், நமக்குள்ளாக தேவன் வாழுகிறார். நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகையினாலே அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே மிக தெளிவாக நமக்கு போதித்து வைத்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. If any man love the world, the love of the Father is not in him. உலகத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவினுடைய அன்பு இருக்காது. நிச்சயமாக பிதாவானவர் விலகிடுவார், ஆவியானவர் நம்மை விட்டு விலகிடுவார், துக்கப்படுவார். நோவா காலத்தில் மனிதனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்? கொள்வனை, கொடுப்பனை, விபச்சாரம் இவைகளெல்லாம் பெருகி போயிருந்தது. நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுடைய குடும்பம் மாத்திரம் வேலையிலே காக்கப்பட்டது. அன்பானவர்களே, உலகத்திலே நாம் அன்பு செலுத்தக்கூடாது. அது எப்படி இருக்க முடியும்? நம்ம உலகத்தில் தானே இருக்கிறோம். பொண்ணு பொருள் இவைகளெல்லாம் நம்ம நாட்டமாக இருக்க வேண்டுமே, அவைகள் தானே நம்மை பிரியப்படுத்துகிறது. எப்படியெல்லாம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. அதில் நீங்கள் நன்கு வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவைகள் உங்களை ஆட்சி செய்ய விடாதிருங்கள். அதான் மிகவும் கவனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் நிறைய இருக்கும், அவைகளில் நம்முடைய அன்பு போயிடக்கூடாது. நாம் எதிலே அன்பு செலுத்த வேண்டும்? கணவன் மனைவியின் இடத்துல அன்பு செலுத்தலாம், மனைவி கணவன் இடத்துல அன்பு செலுத்தலாம், பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல அன்பு செலுத்தலாம். இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் கிறிஸ்துவின் இடத்திலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை பிரியப்படுத்த வேண்டும். தேவனை முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு கூட ஆராதனை செய்ய வேண்டும். முழுமையாக அவருக்கு நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டும். அதை விட்டு சதா உலகம் உலகம் உலகம். பிசாசு இந்த உலகத்தை தான் காண்பிப்பான். இயேசுக்கு அதைத்தான் காண்பித்தான். என்னை பணிந்துகொள், இவைகளெல்லாம் நான் உனக்கு தருவேன். இன்றைக்கு மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு அதெல்லாம் கிடைத்தது, தேவன் என்னை அபரிமிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, வேதத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரனாக அவன் வாழ்ந்ததில்லை. தீர்க்கதரிசி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். எலியாவை பாருங்க, எப்படி வாழ்ந்தாரு? ஆற்று நீரை குடித்து கொண்டிருந்தார். சாரிபாத்து விதவின் இடத்தில் அனுப்பப்பட்டார். இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய முற்பிதாக்கள், முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் குறைவை அனுபவித்தார்கள்.
யாரும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை சுபிட்சமாக ஒரு உலகத்தானை போல வாழ்ந்ததாக எங்கேயுமே நாம் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உலகத்தானை போல வாழும்படியாக முயற்சி எடுக்கக்கூடாது. அப்ப அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? உலகத்தானை போல நாம் மாறிவிடுகிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஒரு ஐஸ்வர்யவான் என்ன நினைச்சான்? என்னுடைய களஞ்சியங்கள்லாம் இடித்து பெரிதாக கட்டி ஆத்துமாவே சந்தோஷமாயிரு, புரிப்பாயிரு என்று உனக்கு சொல்லுவேன் என்று சொன்னான். மதிகேடனே, உன்னுடைய ஆத்துமா இந்த ராவில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று தேவன் கேட்டார். அதை போல நாம் சேர்த்து வைக்கக்கூடாது பிரியமானவர்களே. அதை போல நாம் ஒரு உலகத்தானாக வாழக்கூடாது. மிதமிஞ்சி வாழ்க்கை வாழக்கூடாது. உண்ண உடுக்கவும் நமக்கு போதும் என்று இருக்க கடவும் என வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது 1 யோவான் 2:16 சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டித்தார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிதாவாகிய தேவனன் இல்லாமல் பிசாசினாலே உண்டாக்கப்பட்ட சில காரியங்கள் இருக்கிறது. என்ன? இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தின் இச்சை. இந்த மாமிசத்தை மண்ணினாலே பிதாவாகிய தேவன் உண்டு பண்ணினார், அதான் உண்மை. இந்த மாமிசத்தில் வரக்கூடிய இச்சை இருக்கிறதே, இச்சை புறப்படுகிறது, அது பிதாவாகிய தேவன் உண்டு பண்ணவில்லை, அது பிசாசு. கண்களின் இச்சை, கண்களை தேவன் உண்டாக்கினார். எதற்காக? காண்பதற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக. நமக்கு வெளிச்சமாக சரீரத்துக்கு கண்கள் இருக்கிறது. அந்த கண்களிலே இச்சையை விதைத்து வைத்தான் பிசாசு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. இந்த ஜீவனத்திலே ஒரு பெருமை வருகிறது பாருங்க. பிசாசு பெருமை உள்ளவன். எனக்கு இவைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இயேசுவோடு கூட சொன்னான். அதே போல சில சமயம் பெருமையில சொல்லுவாங்க, எங்களுக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிறது, எங்களுக்கு கவலையே இல்லைன்னுவாங்க. இருந்தா என்ன? பிசாசு கூட தான் இந்த உலகம் பூரா எனக்குத்தான் சொல்றான். அவன் கடைசியில் பாதாளத்துக்கு போவான். நீங்க எங்க போக போறீங்க? எனக்கு அன்பானவர்களே, தேவ சித்தம் செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிறதான பிசாசினால் உண்டானவைகள். அவைகள் உலகத்திலிருந்து வந்தது, பிதாவாகிய தேவனாலே உண்டானவைகள் அல்ல. 2 தீமோத்தேயு 4:10 தேமா என்று சொல்லக்கூடிய ஒரு சீசன் இருந்தான். அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த ஒரு அருமையான ஒரு சீசன், அப்போஸ்தலரோடு கூட இணைந்தவனாக இருந்தான். ஆனால் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். இப்படி உடன் ஊழியக்காரர்கள் சுத்தி இருந்தாங்க, பவுலை சுத்தி. அதுல தேமாவும் ஒருத்தன். அவன் இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்துட்டு பின்னாடி போயிட்டான். பாருங்க, எத்தனை பேர் அந்த முதல் நூற்றாண்டு காலத்திலே பின்னிட்டு போயிருக்கிறார்கள். கலப்பையின் மேலே கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன செய்ய போகிறீர்கள்? பின்னிட்டு போக போகிறீர்களா? அல்லது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை கொடுக்கக்கூடிய பிசாசுக்கு அடிபணிந்து எனக்கு அது போதும் என்று வாழப் போகிறீர்களா? அன்பானவர்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். சத்தியத்தை பாராதபடி அவைகள் போதும் என்று அவர்களுக்கு சொல்லி வைத்திருக்கின்றான். ஆனால் வசனங்கள் ஒருவனை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அது அவனை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. முடிவு, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்? 1 யோவான் 2:17 உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். உலகம் ஒளிஞ்சிடும், அதுல இச்சை நிறைய, தன்னுடைய இச்சையின்படியாக கட்டின கட்டடங்கள்
ஏக்கர் ஏக்கரா எஸ்டேட்டுகள், மிதமிஞ்சின பணங்கள் எல்லாம் உலகத்தோடு கூட அழிந்து போய்விடும் ஒரு நாளிலே. வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒழிந்து போய்விடுமா, இருக்கிற இடமே இல்லாமல் போய்விடும். அது உண்மை பிரியமானவர்களே. வேதம் சொல்வது சத்தியம். அது ஒரு நாளிலே நடக்கும். ஆகினாலே உலக பொருட்களை சேர்த்து வைக்காதீர்கள். உலகத்திலே உங்களுடைய கவனத்தை செலுத்தாதீர்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றேக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தம் எது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதுதான் தேவனுடைய சித்தம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நாமத்தினாலே அநேக அற்புதங்களும் செய்தோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, அக்கிரம செய்யக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய சித்தத்தின்படியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 12 அதிகாரம் 19-20 அதில் அந்த ஐஸ்வர்யானை குறித்து நாம் படிக்கிறோம். ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேள்வி கேட்டார். இன்னைக்கு நைட்டே அவைகள் எல்லாம் எடுக்க போகிறேன். நீ இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்து வச்சு அந்த பொருள் அதெல்லாம் யாருக்கு சொந்தமாக போகிறது? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. நம்முடைய ஜீவன் எப்படிப்பட்டது? அன்பானவர்களே, வேத வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள். பொன்னும் பொருளும் நம்மை ரட்சிக்காது. அவையெல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துக்கு ஒரு நாளிலே திரும்பும். அந்த ஆத்துமாவிலே நீ எப்படி வாழ்ந்தாய்? தேவனுடைய சித்தம் செய்தாயா அந்த பூமியிலே? அதுதான் தேவனுடைய கேள்வியாக இருக்கும். 4வது 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பாடுகள் அவனுக்கு நிச்சயமாக வரும். என்னோடு கூட பாடுபட்டால் என்னோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆக பாடுகள் உண்டு, உத்தரவங்கள் உண்டு. திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். பாடுகள் வரும், பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே பாடு வரும். கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் அதே நிமித்தம் வெட்கப்படாமல் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனை நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கூப்பிட்டு அடித்து அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். மறுநாளே அவர்கள் போய் பேசினார்கள் அதே நாமத்தை குறித்து. சாகுகிறவரை பேசினார்கள், உபத்திரவத்திலே பேசினார்கள், வியாதியிலே பேசினார்கள், வருத்தத்திலே பேசினார்கள். சுவிசேஷம் அறிவிப்பதே அவருடைய தலையாய கடமையாக இருந்தது. அதை நான் அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்திற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். 5வது காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:41 நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயங்களிலும் வீடுகளிலும் இடைவிடாமல் கிறிஸ்துவே என்று பிரசங்கித்தார்கள். அதே வைராக்கியம் நமக்கு வேண்டும். இப்பொழுது 5க்கு வருவோம். பேதுருவும் மற்ற யூதரும் மாய்மாலம் பண்ணினார்கள். எப்படி? கலாத்தியர் 2வது அதிகாரம் 12-13 எப்படி எனில், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியப்படுத்துகிறார். பேதுருடைய மாய்மாலத்தையும் மற்ற யூதர்கள் செய்த மாய்மாலத்தையும் அந்த மாயத்தினாலே இழுப்புண்ட பர்னபாவையும் கூட அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே,
இன்றைக்கும் கூட அநேகர் பெயராளர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உள்ளத்திலோ அவர்கள் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பயந்து போய் கிறிஸ்தவ பெயர் என்று வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு தான் தெரியும் அந்த வாழ்க்கை. பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தை பிதாவாகிய தேவன் அறிகிறார். பேதுரு இயேசுவோடு கூட இருந்தவன், 3 ஆண்டுகள் ஊழியத்திலே இருந்தவன், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து மாய்மாலம் செய்திருக்கின்றான். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவர்களை கண்டார் ஒரு ஆக்ஷன், ஒரு நடிப்பு. அதே நேரத்தில் மற்ற புறஜாதி மக்களோடு போகும்போது அவர்களோடு கூட சேர்ந்த ஒரு வாழ்க்கை. எப்படி? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இங்கே யோசித்து பாருங்கள். விக்கிரகங்களை அருவருக்கிற நாம் கோயில்களை கொள்ளையிடலாமா? ஒரு அவிசுவாசியோடு கூட நாம் சம்பந்தம் கொள்ளலாமா? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? இப்படியெல்லாம் இருக்கும்போது இதே மாய்மாலம் இன்றும் தொடர்கிறது. ஒன்று, பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் அசுத்தமான வாழ்க்கைக்கு கடந்து செல்லுங்கள். தேவன் பரிசுத்தர், ஆகையாலே நாமும் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 6வது, பொய் சொன்ன அனனியா சப்பிராளை பார்க்கிறோம். முதல் நூற்றாண்டு சபையிலே மிகவும் ஒரு அருமையான ஒரு அங்கத்தினர்கள், எருசலேம் சபையில் இருந்த முதல் விசுவாசிகள் என்று நாம் சொல்லலாம். 5வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3-4 பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்று அதன் கிரயம் உன்வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே பொய் சொன்னாய் என்றான். இந்த அருமையான தம்பதிகள் அனனியா சப்பிராள் நல்ல விசுவாசிகள் தான். ஆனால் பிசாசு அவர்களுடைய இருதயத்தை நிரப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் பொய் சொல்லும்படியாக இருவருமே ஒருமனப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் 2 பேருமே இவளுக்கு தான் வித்தோம், நிலத்தினுடைய கிரயத்தை விற்பனை செய்துட்டாங்க. 2 பேருக்குமே தெரியும் அவளுக்கு வித்தோம் என்று. எல்லாரும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறாங்க வித்த தொகையெல்லாம். இவங்களும் அதை அப்படியே போய் வச்சிருக்கணும். எது ஒன்றுக்கு நமக்கு பத்தாம போயிடுச்சுன்னா நாளைக்கு நம்ம அவங்ககிட்ட போய் திரும்ப கேட்க முடியுமா? கொஞ்சத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கணவன் மனைவி இருவரும் ஒருமனப்பட்டவளாக, அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ எடுத்தது என்று, ஒரு பங்கை மாத்திரம் எடுத்து வச்சுட்டு, இது பேதுருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல, நம்ம அங்கே போய் கொடுத்துடலாம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். பேதுரு அழகாக சொல்றார், இவ்வளவுக்கு தானே விற்றீர்கள்? ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். நீங்க 2 பேருமே கணவன் மனைவி இருவருமே ஒருமித்து சொல்லுகிறது என்ன? முதலாவது அனனியா செத்தாரு, பின்பு சப்பிராலும் செத்து போயிட்டான். சப்பிராட்டாவது கேட்கும்போது உண்மையை சொல்லியிருக்கணும். அவளும் ஆம், இவ்வளவுக்கு தான் விற்றோம். இதுல ஒற்றுமை கணவன் மனைவி. இன்னைக்கு நிறைய விஷயத்துல கணவன் மனைவி இந்த மாதிரி விஷயத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்க. தவறு. தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் தனி. கணவனானாலும் சரி, மனைவியானாலும் சரி, நீ உன் கணவனை ரட்சிப்பாயோ அல்லது நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ, இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டும். முதல் நூற்றாண்டில் இது பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. எல்லாரும் பயந்தார்கள், பயம் உண்டாயிற்று. 7வது, மாய வித்தைக்காரர்களே அநேகர் தங்களுடைய காரியங்களை வந்து சொல்லி அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 18-19 விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்களை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். யாரென்றால் மாய வித்தைக்காரர்கள். மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்து போட்டார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அந்த அளவுக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் பெருமானம் உள்ளதாக இருந்தது. அதை வித்துருந்தா யாருக்காவது கொடுத்துருக்கலாம். ஆனால் வாங்கிட்டு போறவனு கெட்டு போயிடுவான். அந்த மாய வித்தை காரியங்களை செய்து பிழைப்பு உண்டாக்கி அநேகரை கெட்டு போக பண்ணுவான். ஆகையினாலே தான் கெட்டதும் பெறாமல் மற்றவங்களையும் கெடுத்து விடுவோம் என்று சொல்லி அவைகளெல்லாம் தீயிட்டு அழித்து கருக்கி போட்டார்கள், சுட்டெரித்து போட்டார்கள். மனம் திரும்புதல் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும்.
பழைய பாவத்தெல்லாம் ஒரு மூட்டையை கட்டி அதை போய் அப்படியே எரிச்சிடணும். தூக்கி கூட போட்டுறக்கூடாது. யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. பிசாசு எடுத்து மற்றவங்களுக்கு கூட கொடுத்துடுவான். பாவத்தை இன்னைக்குமே சுட்டெரிக்க வேண்டும். அதனால தான் இறுதியிலே தேவன் பாதாளத்திலே இவைகள் எல்லாமே அக்னி கடல்லே தள்ளி எரிக்க போகிறார், சுட்டெரிக்க போகிறார். அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிற அளவுக்கு தேவன் செய்வார். ஆகையினாலே நாமும் கூட மனம் திரும்பும் போது நாம் பாவத்தோடு வாழக்கூடாது பிரியமானவர்களே. அதுக்கு பயப்படவும் கூடாது. அது ஏதாவது நம்மளை செஞ்சிடும், ஒன்றும் செய்யாது. தேவன் எல்லாவற்றுக்கும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பாவத்தை சீ என்று முதலாவது வெறுக்க வேண்டும். அது நமக்கு தேவையில்லைன்னு இன்னொருத்தருக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடாது. அப்படி நாம் செய்வோம் என்றால் அவர்களும் கெட்டு போய்விடுவார்கள். ஆகினால் இந்த மாய வித்தையிலே மனம் திரும்பின இந்த ஜனங்கள், மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எல்லாரும் பார்க்க அவைகளை சுட்டரித்து போட்டார்கள். அது ஒரு பெரிய சாட்சியான சம்பவம். அவைகளை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். கேள்வி: நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்துவார். He will guide you into all truth. அந்த உண்மையில தான் வழிநடத்துவார். For he shall not speak of himself. அவர் சுயமாக எதுவுமே பேச போறதே கிடையாது. But whatsoever he shall hear, that shall he speak. அவர் எதெல்லாம் கேள்விப்பட்டாரோ அதை தான் பேச போறார். இந்த சத்திய ஆவியானவரை இன்றைக்கு புரிந்து கொள்ளாமல் தவறாக அந்நிய பாஷை என்ற ஒரு போர்வைக்குள்ளாக போய் தவறாக கற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, அன்பான கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, சத்திய ஆவியானவர் சகல விதமான உண்மைக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்தும்படியாக கொடுக்கப்பட்டவர். அவர் ஒருபோது சுயமா பேசவே மாட்டார். எதை அவர் கேள்விப்பட்டாரோ, முன்ன இயேசு பேசினது, முற்பிதாக்கள் பேசினது, இவைகள் எல்லாம் நமக்கு நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் ஆவியானவர். அவர் சகல உண்மைக்குள்ளாக நம்மை வழிநடத்துவார். நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவ்வப்போது நம்மை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலே அவருக்கு இன்னொரு பேரே தேற்றரவாளன், நம்மை தேற்றக்கூடியவர். அந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். அதைத்தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:12, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறல. ஒரு உலக பிரகாரமான மனுஷனாக இந்த உலகத்திலே அவர்கள் இல்லை. அப்போஸ்தலர்கள் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவியானவராலே அவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். அதனாலதான் சொல்றாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவன் எங்களுக்கு எவைகள்லாம் கொடுத்தாரோ அவையெல்லாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக அந்த தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவரை பெற்றோம். அந்த ஆவியானவர் இவர்களை சகல சத்தியத்துக்குள்ள வழிநடத்தினார். இன்று உங்களையும் என்னையும் அப்படியாக வழிநடத்துகிறார். விசுவாசிக்கக்கூடியவர்கள் யாவருக்குள்ளாக ஆவியானவர் வாசம் செய்கிறார். குறிப்பாக அப்போஸ்தலர்களுக்கு தேவன் இந்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் வேத வாக்கியங்களை எழுதத்தக்கதாக. ஏறக்குரிய வேதாகமத்தை 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களால் இந்த வேதாகமானது எழுதப்பட்டது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்த சத்திய ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சத்திய ஆவியானவர் வசனத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நமக்கு தந்தரப்படுகிறார். அவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு உலகத்தானாக வாழக்கூடாது. உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக, கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கக்கூடிய சகோதரனாக சகோதரியாக நீங்கள் வாழ வேண்டும். எனவே நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும். ஆகையினாலே வேத வாக்கியங்களை நீங்கள் கவனமாய் கவனித்து பாருங்கள். அதற்கு நீங்கள் செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலே இந்த செய்தியை வழங்கத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய சத்திய பாதையிலே வழிநடத்தி செல்ல வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் ஒரு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த ஒரு மனிதனைப் போல இல்லாமல் தேவனுடைய நன்மை இன்னதென்றும் பரிபூர்ணம் இன்னதென்று நாங்கள் பகுத்தறியத்தக்கதாக, எங்களுடைய ஆவி புதிதாகிறதுனாலே நாங்கள் மறுரூபமாகத்தக்கதாக, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுமையாக உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள் ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிங்க. உமக்காக வாழுகிறவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிறவர்களாக அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தங்கு தடையெல்லாம் தேவன் நீக்கி போடுங்க. அவர்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தையும் தாங்க. உம்முடைய சத்தியத்திலே அவர்கள் வளர்ந்து பெருகக்கூடிய கிருபைகளை அள்ளி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். அவருடைய குடும்பங்களில் இருக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் எடுத்து போட்டு உடைய வல்லமையுள்ள வார்த்தை அவருடைய குடும்பங்களில் தங்கத்தக்கதாக தேவரீர் கிருபையாய் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமீன். தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், வேத சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய புத்தகங்கள் மற்றும் CD DVDக்கள் தேவை இருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் இந்த CD DVD தொலைக்காட்சியிலே வெளிவந்த தேவ செய்திகள் அடங்கிய DVD இங்கே இருக்கிறது. வானொலியிலே வந்த தேவ செய்திகள் அடங்கிய CD இத்துடன் இருக்கிறது. ரூபாய் 100 செலுத்தி இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது. அதில் தற்போது வெளிவந்த ஒரு புத்தகம், தேவனிடத்திற்கு செல்லும் வழியை மனிதன் கண்டுபிடிக்க முடியுமா, கேன் மேன் ஃபைண்ட் த வே டு காட் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை சகோதரி பெட்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் உங்களுக்கு தேவை இருந்தால் எழுதி பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் வானொலியிலே வெளிவந்த தேவ செய்திகள் அடங்கிய புத்தகங்கள் எங்கள் இடத்தில் இருக்கிறது. 3 வால்யூம் இருக்கிறது. ஒவ்வொரு வால்யூமிலும் ஏறக்குறைய 52 செய்திகள் இருக்கிறது இந்த புத்தகத்தில். இவைகளையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் மாதந்தோறும் வெளியிடுகிறதான தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் எங்கள் கைவசம் இருக்கிறது. அதையும் நீங்கள் எழுதி பெற்றுக்கொள்ளலாம். 9443558041 என்ற மொபைல் எண்ணுக்கு உங்களுடைய முகவரிகளை SMS மூலமாக அனுப்பி கொடுப்பீர்கள் என்றால் இவைகளை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஆவலாக இருக்கின்றோம். வாங்கி படித்து பயனடைங்கள். உங்கள் குடும்பம் முழுவதும் நோவா குடும்பத்தைப் போல காக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சத்திய பாதையிலே தொடர்ந்து வழிநடத்துவாராக. நன்றி. இந்நிகழ்ச்சியினை ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, வத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. அவர் ஃபோன் நம்பர் 04543263278, மொபைல் நம்பர் 9443558041, இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. அர்ஜுன் குளோரி தம்பதியரை சந்தித்து ஆவிக்குரிய ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 8 மணி வரை நேரடியாக சந்தித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனுமதி முற்றிலும் இலவசம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக.